அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் நோன்பு பற்றிய இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரமலான் நோன்பு யாருக்கெல்லாம் கடமை, யாரெல்லாம் நோற்க வேண்டும், யாருக்கெல்லாம் அந்த நோன்பிலிருந்து விலக்கு இருக்கு என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம். முதலாவதாக ரமலான் நோன்பு யாருக்கெல்லாம் கடமை அப்படின்றத பார்க்கலாம். இந்த நிபந்தனைகள் யாருக்கெல்லாம் முழுமையாகுதோ அவர்களுக்கு எல்லாம் ரமலான் நோன்பு கடமையாகிறது. அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அவர் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும். அவர் ஒரு முஸ்லிமாக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு நோன்பு கடமையாகும். இஸ்லாத்தில் இல்லாதவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் நோன்பு நோற்றாலும் அது ஏற்கப்படாது. ஏனென்றால் நமக்கு தெரியும் நோன்பு ஒரு இபாதத். மேலும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் விட்ட அந்த நோன்புகளை கலா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இரண்டாவதாக, நோன்பு பருவ வயதை அடைந்தவர்கள் மீது மட்டும்தான் கடமையாகும். பருவ வயதை அடையாதவர்கள் மீது நோன்பு கடமையல்ல. இருந்தாலும் பருவ வயதை அடையாதவர்கள் நோன்பு நோற்றால் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய வீட்டில் உள்ள சிறு பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பொறுப்பாளர்கள் நோன்பு நோற்க பழக்கப்படுத்துவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் சிறுவர்கள் மீது நோன்பு கடமையில்லை. அவர்கள் ஆர்வம் கொண்டால் நோன்பு நோற்கலாம். மூன்றாவது நிபந்தனை, அவர்கள் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். புத்தி சுவாதீனியம் இல்லாதவர்களுக்கு நோன்பு கடமை அல்ல. நான்காவது நிபந்தனை, அவர் ஆரோக்கியமுடையவராக இருக்க வேண்டும். ஒருவர் நோன்பு நோற்க முடியாத நிலையில் நோயாளியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு நோன்பு கடமை அல்ல. இருந்தாலும் அந்த நோயாளி ஆர்வத்தோடு நோன்பு நோற்றால் அந்த நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படும். நோய் நீங்கியபின் விடுபட்ட அந்த கடமையான நோன்புகளை கலா செய்வது அவர் மீது கடமையாகும். ஐந்தாவது நிபந்தனை, ஒருவர் பயணத்தில் இருக்கும்போது அவருக்கு நோன்பு கடமை அல்ல. இருந்தாலும் அவர் நோன்பு நோற்றால் அந்த நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படும். பயணத்தின் போது விடுபட்ட அந்த கடமையான நோன்பையும் கலா செய்வது அவர் மீது கடமையாகும். ஆறாவது நிபந்தனை, ஹைலுடையவர்களும் நிஃபாஸ் உடையவர்களும் நோன்பு நோற்பது கடமை அல்ல. அது அவர்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. மாதவீடாய் மற்றும் பிரசவத்தீட்டு உடைய பெண்கள் விடுபட்ட நோன்பை கலா செய்வது கடமையாக உள்ளது. ஆதாரமாக சில ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எங்களுக்கு மாதவீடாய் ஏற்படும், அப்போது விடுபட்ட நோன்பை கலா செய்யுமாறு நாங்கள் ஏவப்படுவோம். தொழுகையை கலா செய்ய எங்களுக்கு ஏவப்படாது. இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது. இதிலிருந்து யாருக்கெல்லாம் நோன்பு கடமையாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாத்தில் இருப்பவர்களுக்கு, பருவ வயதை அடைந்தவர்களுக்கு, அறிவுடையவர்களாக இருப்பவர்களுக்கு, ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு, பயணி அல்லாதவர்களுக்கு, ஹைல் உடைய நிஃபாஸ் உடைய நிலைமையில் இல்லாத ஒருவருக்கு நோன்பு கடமை அப்படின்றது தெளிவாகுது. இந்த பதிவுல யாருக்கெல்லாம் நோன்பு கடமை அப்படின்றத பத்தி பார்த்தோம். அடுத்த பதிவுல யாருக்கெல்லாம் நோன்பை விடுவதற்கான அனுமதி உள்ளது என்று பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். நோன்பை பற்றிய விஷயங்களை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுட நோன்பை முழுமையான சட்டங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டவர்களாக நோன்பு நோற்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.